காலத்திலேயே சித்தர் நெறி புரிஞ்சுக்கல. சித்தர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சித்தர் நெறி புரிஞ்சுக்கல. நம்ம கோரக்கருடைய அவதாரமே அதுதானே இல்ல. அவருடைய குரு பெருமான் மச்சேந்திரர் ஒரு அம்மா கிட்ட பிச்சை கேட்கிறாரு. அந்த அம்மா பிச்சை போடுது, முகம் வாடி இருக்கு, ஏமானாரு, எனக்கு குழந்தை இல்லைன்னு. உடனே விபூதியை கொடுக்கிறாரு. 5-8 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாரு, அந்த அம்மா அப்படியேதான் இருக்குது. ஏமா உனக்கு குழந்தை மகன் பிறந்திருக்கணுமேனாரு. இல்ல சாமி பிறந்திருக்கணும். இல்ல சாமி என்ன ஆச்சு, நான் கொடுத்தது எங்கன்னாரு. இல்ல நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்க, பக்கத்து வீட்டு அக்கா, இதேதான் பக்கத்து வீட்டு அக்கா போலி சாமியாரா இருக்கும். அந்த காலத்திலேயே போலி சாமியாரா இருக்கும். அதை நீ சாப்பிட்றாத, குப்பையில போட்டு இருந்துச்சு, நான் அடுப்புல எடுத்து போட்டேன்னு. அதை எடுத்து எங்க போட்டேன்னாரு. பின்னால போட்டேன்னு. அங்க அவதரித்தவர்தான் கோரக்க சித்தர். ஆக சித்தர் நெறியை சித்தர் காலத்திலேயே புரிஞ்சுக்கல. ஓஷோ அவர்கள் சொன்ன பதிலை நான் சொல்லுகிறேன். அவர் 2 பதிலை சொன்னார். 2வது பதில் சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. முதல் பதிலை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நானும் தமிழ்குடியை சேர்ந்தவள் என்பதற்காக சொல்கிறேன். முதல் பதில் ஆம், இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே தமிழர்கள் வித்தியாசமான சிந்தனை மரபு கொண்டவர்கள் தான். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த உலகத்தின் இந்தியாவின் மூத்த பழங்குடிகள் என்று பேசுகிறார். அவ்வளவுதான். எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு ஒரு யோசனை. பாக்கியெல்லாம் விட்டுடலாம், பயன்கள்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த எங்க அப்பா அம்மா அது கரெக்டா இருக்கிறாங்க, விட்டுடலாம். இந்த பொண்டாட்டி ரொம்ப பாசமா இருக்காளே, அதை விடுறதுதான் கஷ்டம். வரும்போது அவளையும் அழைச்சிட்டு வரோம். இந்த வேலை அந்த வேலையெல்லாம் வச்சு விடாது. இந்த வேலை மரியாதையா விட்டுட்டு வர முடியுமா? என்னால முடியலங்கன்னா இந்த பாரு, இந்த 2 பச்சையில இருக்கு, 2 இலை தரேன், இதை எடுத்துக்கிட்டு போடணும். போன 1 போடுற, ஒரு நாளைக்கு என்ன செத்து போன மாதிரி விழுந்துருவேன். அப்படியே கிடப்பேன், உயிர் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. போட்டான். அந்த வீட்டுல புத்தகத்துல உட்காந்தா அவனா போட்டான், ஒண்ணுட்டான். ஐயோன்னு ஒன்னு அழுதான். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுத்திடல் வேண்டும், தலைவா என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருள்மிகு கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய இந்தியாவின் புனித பூமியான நாகை பட்டினத்தின் வாழ் தமிழ் உறவுகளே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அன்பு பெருந்தகை ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களே, 1000 பிறை கண்ட பெருந்தகை திருவாரூர் சண்முகவடிவேல் ஐயா அவர்களே, என் அன்புக்கினிய சகோதரர் திரு மோகன சுந்தரம் அவர்களே, கோவையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி சாந்தாமணி அவர்களே, திருமதி கவிதா ஜவஹர் அவர்களே, அன்பு தம்பி ராகவேந்திரன் அவர்களே, எங்களை எல்லாம் மேடையில் இப்படி பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் பெருமக்களே, முக்கியமாக அன்பு அண்ணன் நாகராஜ் அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சித்தர் மரபு அன்றும் இன்றும் என்கின்ற பொருண்மையில் சில நிமிடங்கள் உங்களுக்கு முன்னால் உரையாற்றி செல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்பு சகோதரி காளீஸ்வரி அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். காளியம்மாள் அவர்களுக்கு என்னுடைய பணிவும் அன்பும் நன்றியும் கலந்த அன்பு வணக்கம். ஒரு சில நிமிடங்கள் உங்கள் மத்தியில் சித்தர் மரபு குறித்து பேசிவிட்டு செல்லலாம் என்று கருதுகிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றி. இந்த உலகத்திலேயே தமிழ் குடி மூத்த குடி, பழம்பெரும் குடி.
இது மூத்த குடி என்பதற்கு அடையாளமாக திகழக்கூடிய ஒன்றுதான் நம்மிடையே இருக்கக்கூடிய சித்தர் மரபு. நான் இதை எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், மறைந்திருக்கும் உண்மைகள் என்கின்ற புத்தகத்தை, ஓஷோ எழுதிய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகம் என்னை நிரம்ப கவர்ந்தது. பல்வேறு விதமான உண்மைகளை, கோவில் தொடர்பான உண்மைகளை, விஞ்ஞான ரீதியான உண்மைகளை தொடர்ந்து ஓஷோ அதிலே வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். உடனடியாக நான் அவருடைய பல்வேறு விதமான ஆக்கங்களை வாசித்துக் கொள்ள ஆரம்பித்த பொழுது, கேள்வி பதில்தான் ஓஷோவுடைய நூல்கள். ரஜினீஷ் என்று அழைக்கப்படுகின்ற மகாராஷ்டிராவில் பிறந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்து தன்னுடைய 56வது வயதில் உயிர் துறந்த ஒரு ஞானிதான் ரஜினீஷ் என்கின்ற ஓஷோ. அவர் சொல்கிறார், அவரிடத்தில் ஒருவர் கேட்கிறார், இந்தியா வித்தியாசமான நாடுதான், இந்த உலகத்தில் இருந்து வித்தியாசமான நாடு இந்தியா. ஆனால் இந்த இந்தியாவிலேயே தமிழர்கள் மிக மிக வித்தியாசமாக இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் அவ்வளவு சீக்கிரமாக அந்நிய விஷயங்களை விதைத்துவிட முடிவதில்லை. என்னதான் அவர்கள் எல்லோருக்கும் இடமளித்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு குணம் இருக்கிறது. அவர்கள் காலம் காலமாக அந்த மரபை பின்பற்றுகிறார்கள். அதன் ரகசியம் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது ஓஷோ அவர்கள் சொன்ன பதிலை நான் சொல்லுகிறேன். அவர் 2 பதிலை சொன்னார். 2வது பதில் சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. முதல் பதிலை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நானும் தமிழ்குடியை சேர்ந்தவள் என்பதற்காக சொல்கிறேன். முதல் பதில், ஆம், இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே தமிழர்கள் வித்தியாசமான சிந்தனை மரபு கொண்டவர்கள் தான். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த உலகத்தின், இந்தியாவின் மூத்த பழங்குடிகள் என்று பேசுகிறார். மூத்த பழங்குடிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த சித்த மரபை எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது வெறும் ஆன்மீக கருத்துக்களுக்குடையானது அல்ல. அன்றாடங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்த இந்த மரபை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான மிகப்பெரிய முயற்சிகளில் ஒன்றுதான் இத்தகைய திருவிழாக்கள் என்று நான் கருதுகிறேன். நான் மிக நுட்பமான விஷயங்களை, 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு இடம் பகரலாம் என்று கருதுகிறேன். பொதுமக்களே, பேரன்பு கொண்ட தமிழ் உறவுகளே, ஆயுஷ் என்கின்ற ஒரு அமைப்பு மத்திய அரசாங்கத்தினரால் நடத்தப்படுகிறது. ஆயுஷ் என்கின்ற அந்த மினிஸ்ட்ரி, அந்த மந்திரி சபை, அந்த மந்திரி அகம் எதை உள்ளடக்கியது என்று சொன்னால், அலோபதி தவிர்த்து இந்தியாவின் மரபு வழி மருத்துவங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு அமைப்பு தான், அமைச்சகம்தான் ஆயுஷ் என்கின்ற அமைச்சகம். இதுல ஏ அப்படிங்கிறது ஆயுர்வேதிக், ஒய் அப்படிங்கிறது யோகா மற்றும் நேச்சுரோபதி, யூங்கிறது யுனானி, எஸ்ங்கிறது சித்தா, எச்ங்கிறது ஹோமியோபதி. இதுல என்ன சிரமம்னா, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் கொண்டாட்டங்களில் இல்லை நம் மரபு. நம்முடைய மரபு என்பது அடுத்த தலைமுறைக்கு கடத்த விடாமல் நடக்கக்கூடிய அந்த சதிகளிடம் இருந்து மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு நம் மரபை செலுத்துவதற்கான மிகப்பெரிய முயற்சி தான் இந்த ஆயுஷ்ல. இந்த சித்தா இருக்குல்ல, எஸ், 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் எஸ் என்கின்ற அந்த சொல்லுக்கான விளக்கத்தை டெல்லியில் இருந்து வந்த ஒரு அறிக்கை என்ன சொன்னது தெரியுமா? எஸ்ங்கிறதுல சித்தா இல்ல, திபேத்தியத்தில் இருந்து வந்த ஒரு மருத்துவம் அதற்குள்ளாக வந்துவிட்டது. இந்த அறிக்கை வந்தவுடன் தமிழக அரசு விழித்துக் கொண்டது. உடனடியாக தன்னிடத்தில் இந்த திட்டக்குழு உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆலோசனை நடத்தி கு சிவராமன் மருத்துவர் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போ அவர் போய் பல்வேறு கோப்புகளை சமர்ப்பித்து, எஸ் என்பது சித்தா, சித்த மருத்துவம் என்பது தமிழ்நாட்டின் அல்ல, இந்தியாவின் பழங்குடி மக்களினுடைய பாரம்பரிய மருத்துவம், இதை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்கின்ற குரலை ஒலித்து எஸ்ங்கிறத டபுள் எஸ்னு போட்டாங்க, ஆயுஷ்னு. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் சித்தா என்கின்ற சொல்லை மீண்டும் அந்த ஆயுஷ் என்கின்ற அமைச்சகத்திற்குள்ளாக தமிழக அரசு கொண்டு வந்தது. நான் நினைத்து பார்க்கிறேன்,
இந்த மரபு சார்ந்த விஷயங்கள் நம்மை விட்டு அகலாமல் இருப்பதற்கு நாம் என்ன முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? கோரக்கர் சித்தர் யார்? அவருடைய வரலாறு என்ன? நான் படிக்கிறேன், பெஷாவர் என்கின்ற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் இவருக்கான பீடம் இன்னும் இருக்கிறது, வெள்ளையங்கிரியில் இருக்கிறது. இவருக்கான அந்த பீடங்களை ஆங்காங்கே நிறுவிக்கொண்டே வந்திருக்கிறார் என்றால் சித்தர் மரபு என்பது கால வர்த்தமான எல்லைகளை கடந்த மரபு என்பதனை நாம் நம் தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டும். அவர்கள் ஒரு காலத்தவர்கள் இல்லை, ஒரு இனத்தவர்கள் இல்லை, ஒரு மதத்தவர்கள் இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுக்க உலவக்கூடிய மிகப்பெரிய சக்தி நிலையில் உயர்ந்து நிற்கக்கூடிய, சித்த நிலையில் உயர்ந்து நிற்கக்கூடிய மரபை சார்ந்தவர்கள் தான் சித்தர்களாக நம்முடைய பழங்குடியினர் அதை கொண்டாடினார்கள் என்பதனை நம் தலைமுறைக்கு நாம் கடத்தியாக வேண்டும். நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரம் நமச்சிவாய என்று சொல்லப்படுகிறது. பிறகு சிவாய என்று சொல்லப்படுகிறது, சிவ சிவா என்று சொல்லப்படுகிறது, சிவா என்று சொல்லப்படுகிறது. வாவையும் எடுத்து சி என்கின்ற ஒற்றை மந்திரத்திற்குள் இருக்கக்கூடிய சிவனை தன்னுடைய சிந்தையிலே நிறுத்தியவன் சித்தனாக இருக்கிறான் என்கின்ற மரபு சார்ந்த அந்த நிலையை நாம் எப்படி அடைந்தோம் என்கின்ற வரலாறை நாம் எளிமைப்படுத்தி நம் தலைமுறைக்கு தந்தாக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் எந்த சமூகத்தை சார்ந்தவள் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். கோரக்கர் சித்தர் மரபிலே இந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இந்த இடத்திலே பேசக்கூடிய வாய்ப்பு என்பது நான் வாய்ப்பாக கருதவில்லை, என் உரிமையாக கருதுகிறேன். அந்த உரிமையின் பொருட்டு நான் இதை பேசுகிறேன். என்னுடைய சிறிய வயதில் எந்த நிலையில் என்னுடைய தமிழ் உணர்வு, மதம் என்பது ஒரு 300 ஆண்டுகள் எனக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் என் மரபு என்பது 300 ஆண்டுகள் அல்ல. தமிழ் பழங்குடி எந்த மரபை சார்ந்ததோ அத்தனை ஆண்டுகளுக்கான ரத்த அணுக்கள், மரபணுக்கள் இந்த உடலிலும் ஓடுகின்றன என்கின்ற உணர்வை எனக்கு ஊட்டியது யார் தெரியுமா? இதை நான் உலகத்திற்கு சொல்லுகிறேன். சித்தர்கள், சித்தர் மரபு என்பது அன்றும் இன்றும் அல்ல, என்றும் என்றும் நம் தலைமுறைக்குரியது. அது எப்படி சொல்றது? இன்றைக்கு நான் புகழ்பெற்ற பேச்சாளராக இருக்கலாம், ஒரு பல்கலைக்கழகத்திலே இணை பேராசிரியராக இருக்கலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு வந்ததற்கு அடிப்படை என் தாய் தந்தையர், எனக்கு கிடைத்த அரசியல் சூழல், இந்த கொள்கைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நாங்கள் வாழ்ந்து கெட்ட குடும்பம். ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்த எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுது. வீட்டுக்கு வரார் எங்க அப்பா, ஆடை வடிவமைப்பாளர். ஆடைனா டிரஸ் தைக்கிற டெய்லர் இல்ல, இந்த டெக்ஸ்சர் இருக்குல்ல துணி, அந்த துணியினுடைய வடிவமைப்பாளர். எங்க அப்பா ரொம்ப நுட்பமான கலைஞர், நல்ல ஓவியர், நல்ல பாடகர், நல்ல கவிஞர் எங்க அப்பா. இந்த 5 எங்க அப்பாவுக்கு நாங்க 5 பிள்ளைகள். என்னன்னு தெரியல, எங்க அப்பா 5 பிள்ளைகள்ல என்கிட்ட மட்டும் தான் கவிதைகளை பகிர்வார். என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. கவிதைகளை பகிர்ந்த அந்த நேரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில வேலைக்கு போனார்னா சாயந்தரம் அன்னைக்கு 50 ரூபாய் கொண்டு வருவார். தினத்துக்கும் 5 ரூபாய் தான் கொண்டு வருவார், சனிக்கிழமை மட்டும் 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் தான் அடுத்த நாள் வந்து எங்களுக்கு கரிசோறு. ஒரு நாள் அப்பா 50 ரூபாய் கொண்டு வரல. அம்மா அப்பாவோட ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எங்க யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல. அடுத்த நாளும் பட்டினி தானே நாங்க படுத்து தூங்கிட்டோம். இந்த சண்டையை கேட்க முடியாதுன்னு தூங்கிட்டோம். அப்போ ராத்திரி ஒரு 12:30 இருக்கும். எங்க அப்பா என்ன வந்து இப்படி தட்டுறார். நான் எழுந்திருக்கிறேன். இப்படி சொல்ற, நான் எங்க வீடு மொட்டை மாடியில ஷீட் வச்ச வீடு, வெளியில ஒரு பால்கனி இருக்கும், அதுல இந்த மாதிரி ஒரு தெருவிளக்கு இருக்கும். அங்க போய் வா சொல்ற. நான் போய் அந்த பால்கனியில நிக்கிறேன். உள்ள போய் அறையில இருந்து என்னுடைய ஜோல்னா பை எடுத்துட்டு வா, சத்தம் போடாம எடுத்துட்டு வா, அம்மா எந்திரிச்சிட போறா. நான் உள்ள இருந்து போய் அந்த பைய எடுத்துட்டு வரேங்க. எடுத்துட்டு வந்தா கணக்குது பை. அதுல இருந்து எடுத்து பார்த்தா பெரிய புத்தகம் ஒண்ணு உள்ள இருந்து எடுக்கிறார். நான் கோசாஸ்பத்திரியில வந்து இறங்கினா கீழே நிறைய புத்தகம் போட்டு வித்துட்டு இருந்தாங்களா. ஒரு பெரிய புத்தகம் வந்து 50 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தானா. நான் பார்த்தேன், என் பிள்ளைதான் தமிழ் படிக்கும். எங்க அப்பா தமிழ் படிக்க எழுத தெரியாது.
என் பிள்ளைதான் தமிழ் படிக்குமே அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்த்து 50 ரூபாய் நான் வாங்கிட்டேன், நீ படி பாப்பா, நாளைக்கு கரிசோறு இல்லன்னா பரவாயில்ல, உனக்காக புத்தகம் வாங்கினதுக்கு தான் அந்த 50 ரூபாய் செலவழிச்சேன்னு சொன்னார். அந்த புத்தகத்தை எடுத்துங்க. அந்த தெருவின் வெளிச்சத்தில் நான் பார்க்கிறேன், என் 13 வயதில் என் தகப்பனார் எனக்கு அளித்த எங்கள் 7 பேருடைய உணவினுடைய ரகசியமாக அடங்கி இருந்த அந்த 50 ரூபாய் புத்தகம் வேறு எந்த புத்தகமும் இல்லை, திருமூலர் அருளிய திருமந்திரம். என்னுடைய அறையில், என்னுடைய புத்தக அறையில் இன்றைக்கும் அப்பா வாங்கி தந்த அந்த திருமந்திரம் இருக்கிறது. என்ன சொல்கிறது இந்த திருமந்திரம்? நீங்கள் 1000 சமய மரபுகளை பின்பற்றிக் கொள்ளுங்கள், எந்த சமய மரபை நீங்கள் பின்பற்றினாலும் திருமந்திரம் தான் அதற்கு மூலாதாரமாக இருக்கும் என்பதற்கான அனைத்து விதமான விஞ்ஞானங்களையும் உயர் ஆன்மீக ரகசியங்களையும் அடக்கி இருக்கக்கூடிய நூல் திருமந்திரம். அதிலிருந்துதான் எடுக்கிறார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சொல்லை எல்லாம். நான் அதை படிக்கிறேன். சித்தர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் எந்த சூட்சும நிலையில் நம்முடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்கதாகா, நடமாடும் கோவில் நம்பர்கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்கதாமே என்று எழுதிவிட்டு போனாரே. என்ன அர்த்தம் அது? சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராதரா, மனுஷனுக்கு கொடு சாமிக்கு போகும் என்று சொன்ன மரபு நம்முடைய மரபு. நான் யோசித்து பார்க்கிறேன், சித்தர்களுடைய மரபிலே சிவன் சக்தி என்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. சிவனுக்குள்ளாக இருந்து செயல்படுகின்றவள் சக்தி. பாடகி சுசித்ரா அவர்கள் பிரமாதமா பாடினாங்க. கடைசியா அபிராமி அந்த அதில முடிச்சாங்க. ரொம்ப அழகா அவங்க பாடினாங்க. சக்திக்கும் சிவனுக்கும் உடலில் தான் பங்கு இருக்கிறது. 2 பேரும் இணைந்து வேலை செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் 2 பேருக்கும் நடுவிலே போட்டி இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் சிவனோடு தன்னை ஒன்று கலந்திருக்கக்கூடிய நிலை சித்தர்களுக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. சிவன் வாக்கு, சித்தர் வாக்கு. நாம் சிவனாக பார்க்கக்கூடியவர்களாக சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய மரபிலே ஒண்ணும் இல்லைங்க, எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் நாம் கடந்தோம். பேண்டமிக்ல, கொரோனால இந்த உலகமே எத்தனையோ மருந்துகளை சொன்னது. 99.9999 உயிர் பிழைச்சது சித்த மருத்துவரால் தான், சித்த மருத்துவத்தால் தான். இந்த சித்த மரபு இருக்கு இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் உள்ளும் புறமுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்று நான் பார்க்கிறேன். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லிவிட்டு போன, அவர்கள் தந்துவிட்டு போன எத்தனையோ கோடான கோடி ரகசியங்கள் உண்டு. கோரக்கர் சித்தர் என்கின்ற ஒரு சித்தர் நம்முடைய நாட்டிலே இதோ இந்த இடத்தில் பிறந்திருக்கிறார், வடநாட்டில் இருந்திருக்கிறார், வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார். அவருடைய மரபை நான் மலேயா நாட்டில் சந்தித்திருக்கிறேன். நான் யோசித்து பார்த்தால் ஒரு இடத்தில் இருந்து இத்தனை இடங்களுக்கு எப்படி போக முடிகிறது இவர்களால் என்றால், இந்த சித்த நிலை இது பார்த்து ஆச்சரியப்படுவதற்கானது அல்ல. இவர்கள் உருவத்தை கடந்தவர்கள். நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லா சிவன் கோயில்களும் சித்தர்களுடைய சமாதிக்கு மேல்தான் எழுப்பப்படுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜீவ சமாதி அடையக்கூடிய, ஜீவ சமாதி அடைந்து இந்த உலகத்தில் சக்தி நிலையாக உலவி நம் அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் தருகின்ற இந்த மரபு வெறும் கோவில் மரபல்ல. கோவில்களை கடந்த ஆன்மீக தொடர்பிலே ஒருவரை மனிதனோடு மனிதன் இணைக்கின்ற இவர்கள் முனிவர்களாக, ரிஷிகளாக, சித்தர்களாக நம்மிடையே உலவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். நான் பார்த்து வியந்த விஷயங்களை சொல்லுகிறேன். இவர்கள் நம்மிடையே உலவிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒண்ணும் இல்லை. உயிருடன் அவர்களுடைய குரல் முழுமையான சித்தத்தில் உட்கார்ந்தால் நமக்கு கிடைக்கிறது. இதை எப்படி நான் சொல்லுகிறேன்? சித்தத்திற்கும் பித்தத்திற்கும் இருக்கின்ற வேறுபாடு என்ன? பித்தம் என்பது ஒரு நிலையில் சிக்கிக் கொள்வது, சித்தம் என்பது ஓடிக்கொண்டே இருப்பது. ஒரு நிலையில் ஒண்ணும் இல்ல. எங்க ஐயா தான் சொல்லுவார், குருநாதர் சொல்லுவார், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு வளையலை எடுத்து அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஓடுகின்ற தண்ணிக்கு பெயர் சித்தம். ஒண்ணும் இல்ல, குட்டையா இருக்கு, அங்க தண்ணி நிக்குது, அதுல அதே வளையலை வச்சு பார்த்தனா அது பித்தம்னு சொல்வார்.
நின்ற நிலையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வினாடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை நமக்கு தந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது யாருக்கும் அடிபணிகின்ற வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் சுயமாகவே நாம் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சக்தி நிலைகளை, சூழ்நிலைகளை மரபாக நமக்கு தந்துவிட்டு போன மரபுதான் சித்த மரபாக இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ சித்தர்களை நாமும் கண்டிருக்கலாம். இதோ இந்த அவையில் கூட சித்தர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இவர்களுடைய உருவத்தை பார்த்து நாம் கண்டுபிடிக்க போவது இல்லை. நான் இப்படி யோசிச்சு பாக்குறேங்க. சில நேரங்கள்ல அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் நான் பேசுவதை மறுக்கலாம். ஒரு நூல்கண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நூல்கண்டுல சிக்கல் விழுந்துருது. ஒரு 20 மீட்டர் நூல்கண்டு தான். அந்த சிக்கலை நம்மளால எடுக்க முடியாது. யோசிச்சு பார்த்திருக்கோமா? கோடிக்கணக்கான ஒளிக்கற்றைகளை ஒன்றோடு ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் அனுப்பி இந்த விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்குள் சிக்கலே இல்லாமல் இது ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் இதற்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானம் தான் சித்த மரபின் விஞ்ஞானம். கருங்குவளைக்குள் என்ன இருக்கிறது என்று விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. ஆனால் சித்த மரபு தெரிந்திருக்கின்றவர்களுக்கு தெரியும் அந்த கருங்குவளைக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. தமிழர்கள் இந்த உலகத்திற்கு பாடம் நடத்தியவர்கள், வரலாற்றில் நாகரிகத்தில் உயர்ந்து நின்றவர்கள். அதனால்தான் ஊரெல்லாம் எங்கே போனாலும் கோரக்கர் வந்து இங்கே ஜீவசமாதி அடைந்தார். தமிழகம் என்பது ஆன்மீக பூமி. தமிழகம் என்பது சித்தர்களுடைய மரபு சார்ந்த பூமி. இங்க 1000 பேர் வரலாம் போகலாம். ஆனால் ஒருபோதும் நாம் நம்முடைய அடையாளங்களை, மரபுகளை மீற மாட்டோம் என்று இந்த உலகத்திற்கு சொல்லுகின்ற இந்த மரபு சார்ந்த இந்த ஆலயத்தில், மரபு சார்ந்த இந்த ஆசிரமத்தில் நான் நின்று பேசுவதற்கு பின்னால் என் தமிழ் இருக்கிறது. தமிழ் எனக்கு தந்த அந்த மரபு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. சித்தர்களை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலுடன் நான் இந்த மன்றத்தை விட்டு நீங்குகிறேன். நான் குறவஞ்சி படிக்கின்ற பொழுது வாசித்திருக்கிறேன். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் என்று. கண்களால் விழியை இப்படி எரிந்து ககன சித்தர்களை அழைத்த ஒரு மாபெரும் மரபு சார்ந்த ஒரு இனம் தமிழ் இனம். இந்த மரபு சார்ந்த இந்த இனத்தில் கோரக்கர் சித்தருடைய இந்த ஆசிரமத்தில் இந்த நிலையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விழா வருங்காலத்திற்கு மிக முக்கியமாக எல்லோர் மத்தியிலும் சித்தர் மரபு பற்றிய அறிவை வளர்ப்பதற்கு துணை செய்ய வேண்டும். நாம் அந்நியர்களை போற்றலாம், ஆனால் ஒருபோதும் அவர்களை நம் அடையாளமாக கொள்ள முடியாது. நமக்கென்று இருக்கக்கூடிய இந்த சித்த மரபு என்கின்ற அடையாளத்தை தூக்கி நிறுத்துவோம். நம் மரபணுக்களை நம்முடைய அடுத்த தலைமுறையும் அதே நிலையில் வீரியத்தோடு கொண்டு வளர துணை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் பகிர்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கை பர்வீன் சுல்தானா சென்னை செல்ல வேண்டிய அவசரத்தில் புறப்பட்டு விட்டார். அவரை தொடர்ந்து நகைச்சுவை துணுக்குகளால் நாடெல்லாம் பல ரசிகர்களை பெற்றிருக்கின்ற மோகன சுந்தரம். இவர் பேசுவதை கேட்டால் விழுந்து விழுந்து சிரிக்கிற காலத்தை மாற்றி எழுந்தெழுந்து சிரிக்க வைக்கிற மோகன சுந்தரம் இப்பொழுது உரையாற்றிவிட்டு அவரும் விடைபெற இருக்கிறார். அதற்கு பிறகு நாதியற்ற நாங்கள் உரையாற்ற இருக்கிறோம். மீண்டும் என் வணக்கத்துக்குரிய நடுவர் ஐயா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே, விழா குழுவினர்களே, என் அருமை நண்பர் சகோதரர் நாகை நாகராஜன் அவர்களே, இங்கே எங்களுக்கு முன் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே நடுவர் அவர்கள் எதையுமே புதுமையாக செய்பவர். நான் கூட நினைச்சேன் நடுவர் பேசுறதுக்கு முன்னால பர்வீன் பேசுதுன்னு, இதுலயும் ஒரு புதுமையை கண்டு இருக்கிறார். உடனே நானும் ரெக்கமெண்டேஷனுக்கு போனேன். நான் கூட சென்னைக்கு போனோன்னு. இதை விட சிரிப்பு என்னன்னா, கவிதா எனக்கு ஜாட காமிச்சது, நானும் சென்னைக்கு போகணும்னு. நீ நாளைக்கு ட்ரெயின்ல போகுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. எனக்கு முன்னால் அருமை சகோதரி பர்வீன் அவர்கள் பேசினார்கள். ரொம்ப பெருமையா அவருடைய தந்தையார்
அவர் கேட்ட புத்தகத்தை வாங்கி கொடுத்தார் என்று ரொம்ப பெருமையா பேசினாங்க. நான் கூட எங்க அப்பா கிட்ட புக்கெல்லாம் கேட்டிருக்கேன். லைப்ரரிக்கு போனாரு. அவங்க அப்பா கவிஞர், எங்க அப்பா பஸ் கண்டக்டர். அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த விழாவிலே எங்களை எல்லாம் அழைத்து பெருமைப்படுத்திய ஐயா ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற யார் பேராவது விட்டு போச்சுன்னா மன்னிக்கணும். இன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்துல நல்ல ஒரு தலைப்பு, சித்தர் பீடத்திலேயே ஒரு தலைப்பு சொல்லி இருக்கிறார்கள். சித்தர்கள் நெறியை மக்கள் நன்கு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆம் இல்லை. இதான் இன்னைக்கு தலைப்பு. இன்னைக்கு இருக்கிற மக்கள் சித்தர் நெறியை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நான் இல்லைன்னு பேசுறேன். கோயிலுக்கு வர்றதுனாலயே நெறி புரிஞ்சிச்சுன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 4 டியூப்லைட் இருந்தாலே கூட்டம் இருக்கும். என்னமோ நடக்குதுறான்னு ஓடுறான் சார். புத்தக கண்காட்சி நடத்துது சார் அரசாங்கம். நல்ல கும்பல் வருதுங்க, நல்ல கும்பல் வருது. ஆனா புக்கு சேல்ஸ் கம்மியாகுது. ஏன்டானா அது வாங்க வரல. அவன் என் ஃப்ரெண்டு படிச்சவன் என்கிட்ட சொன்னான், எக்ஸிபிஷன் நீ சொன்னு போனேன், எல்லாம் வேஸ்டானா. ஏன்டான்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா அவ்வளவு. நான் நினைச்சேன் அவன் தேர்ந்த புக்கு இல்ல போல இருக்குது. என்கிட்ட சொல்றான், நான் ஒன்னாலும் பப்ளிஷர் கிட்ட சொல்லி வாங்கி தரேன்னு. புக்கு இல்லடா, டெல்லி அப்பளம் விற்பான் நான் நினைச்சேன், விற்கவே இல்லைன்னா. அவன் எக்ஸிபிஷன் ஒண்ணு அதே ஞாபகத்துல போயிருக்கான். டெல்லி அப்பளம், ரங்கராட்னம் அப்படி. அதனால சித்தர் கோயிலுக்கு வந்ததுனாலேயே சித்தர் நெறியை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்னே இல்லைங்க, சித்தர் காலத்திலேயே சித்தர் நெறி புரிஞ்சுக்கல. சித்தர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சித்தர் நெறி புரிஞ்சுக்கல. நம்ம கோரக்கருடைய அவதாரமே அதுதானே இல்ல. அவருடைய குரு பெருமான் மச்சேந்திரர் ஒரு அம்மா கிட்ட பிச்சை கேட்கிறாரு. அந்த அம்மா பிச்சை போடுது, முகம் வாடி இருக்கு. ஏமானாரு, எனக்கு குழந்தை இல்லைன்னு. உடனே விபூதியை கொடுக்கிறாரு. 5-8 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாரு. அந்த அம்மா அப்படியேதான் இருக்குது. ஏமா உனக்கு குழந்தை மகன் பிறந்திருக்கணுமேனாரு. இல்ல சாமி பிறந்திருக்கணும். இல்ல சாமி என்ன ஆச்சு, நான் கொடுத்தது எங்கன்னாரு. இல்ல நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்க, பக்கத்து வீட்டு அக்கா இதேதான். பக்கத்து வீட்டு அக்கா போலி சாமியாரா இருக்கும். இது அந்த காலத்திலேயே போலி சாமியாரா இருக்கும். அதை நீ சாப்பிடாத, குப்பையில போட்டு இருந்துச்சு, நான் அடுப்புல எடுத்து போட்டேன்னு. அதை எடுத்து எங்க போட்டேன்னாரு. பின்னால போட்டேன்னு. அங்க அவதரித்தவர்தான் கோரக்க சித்தர். ஆக சித்தர் நெறியை சித்தர் காலத்திலேயே புரிஞ்சுக்கல. சித்தர் நெறின்றது என்னங்க? சித்தர் நெறி என்பது என்ன? இந்த உடம்பு தான் கோவில், கடவுள், அதை பேடி பார்த்தா போதும்ன்றது தானே. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கு? ஒண்ணு இல்ல. ஒழுக்கம், பொய் பேசாம இருக்கிறது, சூது, கொலை, இதெல்லாம் நான் சொல்ல வேணாம். சித்தர் நெறின்றதுக்கு ஆப்போசிட் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறோம் சார். ஒண்ணும் இல்ல, வேதியர் கட்டிய வீணான வேதத்தை சோதித்து தள்ளடியோன்ற சித்தர். ஆனா இன்னைக்கு மூட நம்பிக்கை ஜாஸ்தியா போச்சு, ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இப்பெல்லாம் கோயிலுக்கு கூட சிவன் பெருமாள் கோயிலுக்கு போறதை விட பரிகார ஸ்தலத்துக்கு தான் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் சார். 6 மாசம் சார் ஒரு சாமி பின்னால போறான். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு 6 மாசம் கொடுக்கல வச்சுக்க, கிருஷ்ணரை மாத்திடுறான், வேற கோயிலுக்கு போறான். என் ஃப்ரெண்டு உண்மையிலே 6 மாசத்துக்கு ஒரு சாமி போவான். இப்ப லாஸ்டா திருவண்ணாமலைக்கு போயின்னுறான். இப்படிதான். ஆக சித்தர் நெறி என்ன சொன்னார்கள் சித்தர்கள் என்பதை மறந்து விட்டோம். எல்லாமே மூட நம்பிக்கை ஆயிடுச்சு. எத்தனை சார், எத்தனை சொன்ன சார், விலை கொடுத்து பூசணிக்காய் வாங்கினான் சார். பூசணிக்காய் உடம்புக்கு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுல பெயிண்ட்ல அவன் மூஞ்சி மாதிரியே வரைகிறான். வரைஞ்சி கீழே ஹோர்டிங் எழுதுறான், என்னை பார் சிரி அப்படின்னு. அதை மாட்டி வைக்கிறான். சில பேர் அதை பார்த்துட்டு நின்று சிரிச்சுட்டு போவான். பாத்துக்கிட்டீங்களா? ஏன்னா சிரிக்காம போயிட்டா நம்மளுக்கு ஏதாவது வந்துட போகுது. அந்த அளவு மூட கணத்துல இருக்கிறோம் சார். ஜோதிடம் இகழ்ந்து மகாகவி பாரதி சொல்றாரு, நீ என்ன நல்லது பண்ணி அதுதான் உனக்கு வரப்போகுது. ஜோதிடத்தை இகழ் என்று சொன்னார். ஆனா சித்தர்களும் தான் சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் கேட்கறது இல்லை. இப்ப ஒரு படி மேல போயிட்டோம். என்னடா
கம்ப்யூட்டர் ஜோதிடம்னு ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா எல்லாமே அங்கேயும் அதே சுக்கிரன் வீடு பாக்குறாரு, இவர் வந்து வீடு மாத்துறாரு, எல்லாம் அதே தான் சார். அறிவியல் எவ்வளவோ வளர்ந்துச்சு சார். ரேடியாலஜி, கார்டியாலஜி, நியூராலஜி, நெப்ராலஜி எவ்வளவு வளர்ந்துச்சு. நம்மாலும் ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாருங்க, நேமியாலஜின்னு. யார் போனாலும் சரிங்க பேரை மாத்திடுவான், யார் போனாலும் பேர் மாத்திடுவான். என் ஃப்ரெண்டு போனான், அவன் பேரு ராம். அது நல்ல பேர் தானேங்க, ராம்ன்றது நல்ல பேர். என் ஃப்ரெண்டு போனா அவங்ககிட்ட கேட்டுருக்கான், உன் பேரு ராம், ராம எப்படி எழுதுவ, இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்லு. உலகம் ஃபுல்லா ராமுக்கு ஸ்பெல்லிங் RAM தான். உன் ஜாதகப்படி அது தப்பு, வேற எப்படி எழுதுனாங்க? 2 R 3 A 3 M, அதுதான் உனக்கு கரெக்டா. உண்மையில எப்படி எழுதினுக்கிறான், சைன் எல்லாம் அப்படிதான் பண்ணினுக்கிறான். அதே ஆளுகிட்ட நான் போனேன், வாங்க சார், நான் என்ன தெரியுது அவனுக்கு, மோகன சுந்தரம், நல்ல பேர். நான் நினைச்சேன் நம்ம கிட்ட ஒரு எதுவும் சொல்ல மாட்டார் போல இருக்கு, ஏன்னா நம்ம ஏதாவது மேடையில சொல்ல போறோம்னு பயந்து கம்முன்னு இருக்காருன்னு நினைச்சேன். அவனா பயப்படுவேன். உங்க இனிஷியல் என்னங்க, என்ன எஸ் மாத்திட்டுங்க. எனக்குன்னு எங்க அப்பா வச்சுட்டு போனது 2 லட்சம் கடன், அந்த இனிஷியல். சார் இன்னொன்னு சொல்றேன், சித்தர் நெறிய புரிஞ்சிருந்தா நம்ம மூட நம்பிக்கைகளுக்கு பின்னா போகுமா சார்? 30 வருஷத்துக்கு முன்னால வாஸ்து உண்டா சார்? 30 வருஷத்துக்கு முன்னால வாஸ்துன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. இப்போ வாடகை வீட்டுக்கு போறனும் வாஸ்து பாக்குறான், வாடகை வீட்டுக்கு போறேன்னு வாஸ்து பாக்குறான். என் வீட்டு என் ஒய்ஃபுக்கு வாஸ்து ரொம்ப இஷ்டம், ரொம்ப நம்பிக்கை. என் வீட்டுக்கு ஒருத்தவன் தான் வாஸ்துன்னு நான் சொல்றான் பார்க்கலாம்னு நின்ன. இது என்னது அப்படின்னா போர்ட்டிகோன்னு, உங்க ராசிப்படி இது பின்னால இருக்கணும்னா. நான் சொன்னேன் இல்லைங்க, பின்னால இருந்தா அது பேர் மாட்டுக்கொட்டா, முன்னால இருந்ததான் போர்ட்டிகோ. சார் உள்ள வந்தான் சார், இது சரியில்லை, இதை மாத்து, இது குபேர மூளை, இது சனி மூளை, இது நெருப்பு மூளை, இது அக்னி மூளை, இதை மாத்து அதை மாத்து. அவன் மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும் தான் சார். அதையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம், நம்ம செலவோட செலவா முடிச்சு தொலைச்சிருக்கலாம். எல்லாமே அப்படிதாங்க சார். சித்தர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சித்த நெறி என்ன சொல்லுது, கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல இடைத்தரகர்கள் வேண்டாம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஆனா இன்னைக்கு ஊரு ஃபுல்லா போலி சாமியார், சாமியார்லயே விதவிதமா இருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தர் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கான் சார். கணவன் மனைவி சண்டை தீர்க்கத்துன்னு தனி சாமியார், குழந்தை வர்றதுக்குன்னு ஒரு 15-20 சாமியார் இருக்கான். அதுல 7 சாமியார் உள்ளகிறான், ஏன்னா அவனே ட்ரை பண்ணிக்கிறான். என்ன ஆமாங்க, இப்போ ஒரு ஆதீன கல்யாணம் பண்ணிக்கினாருங்க, கேட்டா எல்லாம் உண்டு, ஒன்னும் தப்பே இல்லைன்ட்டாரு. இன்னைக்கு நவம்பர் 15 28 ஒரு பொம்பளை சாமியார் 3வது கல்யாணம் பண்ணிட்டு போகுது. அன்னபூரணி அரசு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, எல்லாமே அப்படிதான் சார். குரு பக்தி வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சித்தர் நெறியை பின்பற்றினால் குரு பக்தியோடு இருந்தால் போதும். கோரக்கர் குரு பக்தி மிக்கவர் சார். குரு பக்தி எப்படி இருக்குன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சவர். ஒரு அம்மா வடை கொடுத்ததுன்னு சாப்பிட்டாரு மச்சேந்திரர், நல்லா இருந்தது. போய் அந்த வீட்டுல இன்னொரு வடை கேளுன்னாரு. இவரை சோதிக்கதான் இவரு போய் அந்த அம்மா கிட்ட இன்னொரு வடை கேட்டாரு குருநாதர்னா. அந்த அம்மா நாங்களா டெய்லி வடையா போ அப்படின்னு. இல்ல குருநாதர் ஆசைப்பட்டு கேட்டாருன்னா, நீ உன் குருநாதர் எது செஞ்சாலும் செய்வியா? கண்டிப்பா செய்ய. உன் குருநாதர் கண்ணு கொடுனா கொடுப்பேன், அதோ கொடுத்துட்டேன், கண்ணெடுத்து கொடுத்துட்டாரு. அது குரு பக்தி. இன்னைக்கு அந்த சித்த நெறி கொஞ்சத்தை நம்ம அந்த ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா குரு நெறியில எங்கேயோ போயிருப்போம். இன்னைக்கு உண்மையிலேயே அங்க குரு நெறிலாம் கிடையாது. ஆபீஸ்ல நம்மளை பத்தி மொட்டை பெட்டிஷன் போடுறவனே நம்ம ட்ரெயின் பண்ண பையன் தான். ஒரே ஒரு மெக்கானிக் 10 நாள் அந்த பையன் போய் மெக்கானிக் விஷயத்துல வேலை செய்யறான். குஞ்சூண்டு வேலை கத்துனா தனியா கடை, விசிட்டிங் கார்டு வச்சு தனியா கடை வச்சிருவான். அந்த கஸ்டமர் எல்லாம் அவன் கூட்டி போயிடுவான். இதான் இன்னைக்கு இருக்கிற குரு பக்தி. எல்லாமே சரி. ஒரு விருந்தோம்பல், சித்த நெறியிலே விருந்தோம்பல் முக்கியம். இன்னைக்கு எங்க விரும்புவது இருக்கு. அன்னைக்கு என் சொந்தக்கார வீட்டுக்கு போனேன் சார். தயவு செஞ்சு இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்கிறேன், தயவு செஞ்சு கேட்கிறேன், கிரீன் டீ குடிக்கிறது நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் நம்புறாங்க. குடிங்க, தப்பில்லை. ஆனா வர விருந்தாளிக்கு அது பிடிக்குமான்னு கேட்டு கொடுங்கண்ணா.
ஒரு காலத்துல விருந்தாளி உள்ள வந்தாலே வாங்க வாங்க உங்களை காக்கா கத்துச்சு உங்களதான் எதிர்பார்த்து அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப அப்படியே இல்லைங்க. அன்னைக்கு எங்க அத்தை வீட்டுக்கு போறேன்னா போன் பண்ணாம வந்துட்டேன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டிஸ்போசபிள் கப்ல கிரீன் டீங்க அது மூக்கு கிட்ட எத்துவும் போது நாத்தடிக்குது. எந்த வருஷம் வாங்குனதுன்னு தெரியல. அதை நீங்க ரொம்ப ஆட்ட முடியாது, உள்ளே பிஞ்சிக்கும். ஏன்னா மட்டமான டீயல அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேளுங்க. இன்னொரு அத்தை இருக்கு, அது தெய்வம். 12 மணிக்கு போனேன், வராதவன் வந்திருக்கடா சாப்பிடுற நேரத்துல வந்திருக்க ஏதாவது சாப்பிட்டு போனாங்க. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் வேணா, ஒரு காபி டீ இருந்தா கூட போதும்னு கிச்சனுக்குள்ள போயிடுச்சு சார். ஒரு டீ போட 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. ஆனா கிச்சன்ல இருந்து சத்தம் கேக்குது, பாத்திர சத்தம்லாம். முதல்ல நான் நினைச்சேன் டீ கொடுப்பாங்கன்னு. அப்புறம் டைம் ஆகவே என்ன நினைச்சேன், ஏதோ உப்புமா கும்மா கிண்டுது போல இருக்குது அதான் அப்படின்னா. அப்படியும் பார்த்தேன் வாசனை எதுவும் வரல. சரி அந்த கிச்சன்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, அதனால வாசனை போயிடும் போல இருக்குது அப்படி. நானே பசி வேற எடுத்துச்சு, ஏதாவது சாப்பிட்டு போயிடுறேன் சார். பசியோட இருந்துடலாம், யாராவது சாப்பிட்டு போகும்போது பசி ரொம்ப எடுக்கும், ரொம்ப எடுத்துது சார். 35 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா டீ எடுத்துட்டு வருது சார். குச்சி வர சூடே இல்லை, என்ன சூடே இல்லைன்னு அதான்பா வச்சேன். இந்த டபரா எங்க வச்சேன்னு தெரியல, இவ்வளவு நேரம் அதான் தேடி இருந்தேன். நாங்க எது இந்த கீழே வைக்கிற டபரா ரொம்ப முக்கியம். நான் உப்புமா வரும் தோசை வரும்னு எதிர்பார்த்திருந்தேன், எல்லாம் போச்சு. ஒரு காலத்துல விருந்தாளிக்கு வெள்ளி டம்ளர்ல கொடுத்தோம், இப்ப டிஸ்போசபிள். ஏன்னா உறவே டிஸ்போசபிள் ஆயிடுச்சு சார். சித்தர் நெறியை பின்பற்றுபவர்கள் அப்படி இருக்க போவதில்லை. கோலக்க சித்தர் வெளிப்படையா இருக்கணும். கோலக்க சித்தருடைய தெய்வாம்சம் என்ன தெரியுமா? தான் பெற்ற ஞானத்தை கூட எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று எழுதி சொன்னார். எல்லாருக்கும் தெரியணும், இதுல ரகசியம் அதுதான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்ல, சாதாரணமாவே இல்ல. 2 வருஷம் கழிச்சு பாக்குற ரொம்ப மெலிசாகிற ஆளு எனக்கு தெரியும். நான் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறவன், கண்டிப்பா இருந்தாலும் டயபெட்டிக் கேட்டேன். ஆனா டயபெட்டிக் எது பார்டர் பார்டர்னா இருக்குன்னு அர்த்தம்டா. டயபெட்டிக் இருந்தா என்ன சொல்லு, நான் கேஸா போட போறோம். இன்னைக்கு உனக்கு நாளைக்கு எனக்கு இல்ல. இந்தியால நம்ம தான் நம்பர் 1. கேஸா போட போறோம். நிறைய பேருங்க ஒரு ஆள் இப்படி இப்படி தடவுறாரு. என்ன சார் கல்ல ஏதாவது ப்ராப்ளமா? லைட்டா தெரியாதுன்னாரு. லைட்லயே தெரியலையாடா உனக்கு? இந்த குடிக்கிறவங்களை பாத்துக்கிறீங்களா சார்? நீங்க குடிப்பீங்களா? எஸ் நோ சொல்ல மாட்டான் சார். குடிப்பீங்க? பீர் மட்டும் குடிப்பேன். டை அது என்ன மோரா? இந்த வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க பாத்துக்கிறீங்களா, அவங்க எப்பவுமே நான் வெஜிடேரியனோட ஒஸ்தி நினைச்சுப்பாங்க அவங்களே. சார் நீங்க இந்த கறிமீன் ஐயோ வாயிலடிங்க, முட்டை சாப்பிடுவேன். வெளிப்படையாக இருங்கள். சித்தநெறி சொன்னது அன்பை செலுத்து, அறத்தை செலுத்து, விருந்தோம்பலை செலுத்து. இந்த எல்லாமே இன்றைய மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். எல்லாரும் முழு நம்பிக்கையோட வர்றாங்க இருக்கிறாங்க. இத ரொம்ப அருமையா இங்க நடத்துறவங்க நடத்துறாங்க. எங்க ஐயா இருக்காங்களே ஜீவானந்தம் ஐயா, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவங்க ஒரு அடையாளம். நான் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்குவேன், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் பழகுவாங்க, எல்லாத்தையும் அன்பா இருப்பாங்க. அவர்கள் இங்கே இருந்து இவைகளை எல்லாம் நடத்துவதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு சித்தர் மரபு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி, சித்தர்கள் யாரு, சித்தர்கள் யார் அப்படின்னா, பதமுத்தி 3 பழுதென்று கைவிட்டு இதமுற்று பாச இருளை துறந்து மதம் அற்று மதம் இல்லாமல் எனது யான் மாற்றிவிட்டு அங்கே இதமுற்றவர்கள் சிவ சித்தர்தாமி. திருமந்திரம் சொல்லுது. திருமந்திரத்துல யாரு சிவ சித்தர்னா யாரு? மத வெறி இருக்கக்கூடாது. பதமுத்தி 3 சாலோபம், சாரூபம், சாமீபம் சொல்றாங்க. அது இதெல்லாம் இலக்கணம். அது வேண்டாம் நமக்கு. அதெல்லாம் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாக்கா ஒரு மாதிரி இதா இருக்கும். நாம சொல்லுவோம், ஒரு 4 சைவ சித்தாந்தத்துல ஒண்ணு சொல்லுவோம்,
சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொல்லுவாங்க. அதுல சரியை கிரியை போக யோகமும் ஞானமும் சித்தர்களுக்கு உள்ளதுன்னு சொல்லுவாங்க. சித்தர்களை என்ன சொல்றாங்கன்னா ஞான நெறிக்கு வந்தவங்கிறாங்க. அது என்ன ஞான நெறி அப்படின்னா, சுருக்கமா சொல்லணும்னா, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா. இதெல்லாம் மந்திரம்லாம் வேண்டாம். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். இப்ப சித்தர்கள் எல்லாம் நாஸ்திகர்கள்னு சொல்லிடலாமா? கடவுள் பக்தி உள்ளவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் நாத்திகர்கள் அல்ல, ஆஸ்திகர்கள் தான். ஆனா வீண் வேலைகள்லாம் பார்க்க மாட்டான். எது கடவுளை வணங்குற வழியோ அதைத்தான் பார்ப்பான். எல்லாரும் கடவுள்கிட்ட பக்தியா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், ஏதோ பண்றோம், தேங்காய் பழம் உடைக்கிறோம். இதெல்லாம் என்னடான்னா அதுதான் ப்ரீ கேஜி, எல்கேஜி மாதிரி ஆரம்பம். ஒரு ஆன்மீக தேடலுக்கு அது ஒரு ஆரம்பம். போக 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 மேல போய் ஒரு உயரத்துக்கு போனதுக்கு பிறகு 1ஆம் கிளாஸ்ல படிச்ச அரிச்சு ஒடியில படிச்சா ஆனா அவன் படிச்சுட்டு போமா மறுபடியும் அதை விட்டு மேல போயிடுவோம்ல. அதுதான் சித்தர்கள் சொல்றாங்க. அவன் வேற நான் வேற இல்ல, 2 ஒண்ணு, எனக்குள்ளே அவன் இருக்கிறான். அதாவது இந்த உடம்புதான் ஆலயம்னா, உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம். கோயில்னா என்ன, இப்ப ஆலயம்னா என்ன? 2 சொல்றாருல்ல, உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்றாரு. அப்ப கோயில்னா எது, ஆலயம்னா எது? இது வேற அது வேறையா? நாம 2 ஒன்றுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படிதான் சொல்றோம். கோயில்ங்கிறத அவர் கருவறைங்கிறார். எந்த இடத்துல மூலஸ்தானம்னு சொல்றோமே அது எதுவோ அதுதான் கோயில். அந்த பதில் சுவர்ல இருந்து உள்ள இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஆலயம். பிரிமைசஸ் இங்கிலீஷ்ல சொன்னா அந்த பிரிமைசஸ்ங்கிறான். அந்த எல்லை, அந்த வளாகம் பூராவும் சேர்த்தா அதுக்கு ஆலயம்னு. நம்ம உடம்பு ஆலயம்னு சொல்றாங்க, இறைவன் இருக்கிற இடத்த கோயில்னு சொல்றோம். உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். இந்த வாய் தான் கோபுரம், ராஜகோபுரம் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் சொல்லி நம்ம உடம்ப கோயில்னு சொல்லி நம்மளே ஒரு தெய்வம் தான், நமக்குள்ளே தெய்வம் இருக்குன்னு காட்டினவங்க தான் இந்த சித்தர்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கடவுளை கண்டு பயபக்தியோட இருக்க வேண்டாங்க. கடவுள்கிட்ட எதுக்குடா பயம்? நீதானே கடவுளே, கடவுளே நீதானே. அந்த காலத்துல நாம ஒரு செய்தி, ஹிட்லர் இருந்தார்ல, ஹிட்லர் கடுமையான ஆள், கொலை பண்ணி நிறைய பண்ணி 2வது உலக மகா யுத்தத்துல அவன் தான் அநியாயம் எல்லாம் பண்ணான்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஹிட்லர் அவன் எங்க போனாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல ஒரு பத்திரிகை நிருபர் அவரை பேட்டி காண்றதுக்காக போறார். அப்ப ஹிட்லர் ஒரு கப்பல்ல இருக்கிறான். பேட்டி காண்றதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவங்க வர சொல்லிட்டு அந்த ஆள போன. இப்ப அவர் போய் அவரை பேட்டி காண்றார். கேக்குறார், நீங்க போற இடத்துல எல்லாம் வெற்றி பெறுறீங்களா, எப்படியா முடியுது? அது
எந்தெந்த நாட்டுக்கு போறியோ அங்க எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்குதே, இது எப்படி உன்னால செய்ய முடியுது? ஹிட்லர் சொன்னார், அதுக்கெல்லாம் என்னுடைய சோல்ஜர்ஸ், என்னுடைய வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கட்டுப்பாட்டோட நான் சொல்றத கேட்டு நடக்கிறாங்க, அந்த ஒற்றுமையினாலதான் நான் வெற்றி பெறுறேன். அவ்வளவு கட்டுப்பாடா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டான் இந்த நிருபர். ரொம்ப கட்டுப்பாடு, நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரிசையா நின்றுகிட்டு இருந்த வீரர்கள்ல முதல்ல ஆளை கூப்பிட்டான், இங்க வாடான்னு கூப்பிட்டான். துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கோ அப்படின்னு, சும்மா வேலை இந்த பக்கம் தாண்டுங்கிற மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கோ, டபார்னு சுட்டுக்கிட்டான்னு செத்துக்கிட்டான். கட்டுப்பாடு உள்ளவனான்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஒரு ஆளை விட்டு, ஒரு கேள்வி கேட்டதுக்கு இந்த ஆள் ஒருத்தரை கொண்டு விட்டான் அப்படின்ட்டு, இல்லையா அப்படி செத்து போயிட்டா, நீ சொல்றதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு இரு, சந்தேகமா இருக்க அவனுக்கு, நம்பர் 2 வாடா அப்படின்னு வந்தான், சுட்டுக்க அப்படின்னா டபான்னு சுட்டா செத்து விட்டான். அதுக்குள்ள 2 பேரை சாவடிச்சுட்டான் அப்படின்ட்டு, இது 3வது ஆள் என்ன பண்றான்னு பாக்கலான்னு பார்த்தா அவன் இப்படி காலை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கான் வர்றதுக்கு. 3வது வர்றதுக்கு ஆர்வமா நிக்கிறான். இந்த நிருபருக்கு என்னடா இப்படியா இருப்பானுவ, சாவுறதுக்கு இப்படி ஓடியா இருவானா அப்படின்ட்டு இங்க இருந்து போனா கிட்ட போய், ஆமா என்னடா அவ்வளவு கட்டுப்பாடாத, கூப்பிடுறதுக்குள்ள ரெடியா நிக்கிற, அடுத்தபடி நம்மளை கூப்பிடுவான்னுட்டு அப்படின்னா, விட பைத்தியங்கள் வேலை, இவங்கிட்ட வேலை செய்யறத விட சாவலாம்னு தானே. அவன் 2 பையன் தப்பிச்சுக்கிட்டான், நம்மளும் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சேன், கெடுத்துட்டேடா பாவிங்க. இவங்கிட்ட வேலை செய்யறதை விட சாவுறது நல்லதுன்னு நினைக்கிறான். அப்ப நீ கடவுளை கண்டு பயந்தின்னா ஏதோ பயந்துகிட்டு வேலை செய்யற மாதிரி, கடவுள் வேற நாம வேற இல்ல, அவர் உள்ளதானே இருக்காரு, கடவுள் உள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்ததுன்னா எல்லாருமே சொல்றான். என் நண்பன் கூட ஒருத்தர் சொல்லுவான், போடா போகும்போது என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா போறோம் அப்படிமா. இப்ப ரொம்ப பேர் சொல்றான், நம்ம என்ன போகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா போறோம், 4 வீடு இருக்கு, 4 எடுத்துட்டு போறோம், 5 காரு இருக்கு, 5 கொண்டு போறோம், என்னத்தடா எடுத்துட்டு போறோம். நான் பார்த்தேன், பரவாயில்லையே இவனுக்கு ஞானம் வந்துட்டுது, நல்ல ஞானம் வந்தவ மாதிரி இருக்கிறானே அப்படின்னு பக்கத்துல இன்னொருத்தங்கிட்ட, அட ஞானமும் வரல ஒரு மண்ணும் வரலடா, எடுத்துக்கிட்டு போக முடியலையேங்கிற வருத்தத்துல சொல்றான் அப்படின்னு. முடிஞ்சா 2 காரை எடுத்துக்கிட்டு போவான், முடியலையேங்கிற வருத்தத்துல சொல்றானே தவிர அவன் ஒண்ணு ஞானம்லாம் அவனுக்கு வரல. இப்ப ஞானம் இப்ப அப்படி வந்துறாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்றாரு, சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும், புத்தரோட இயேசுவும் உத்தமர் காந்தியும் எல்லாரும் வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க, எல்லாத்தையும் படிக்கிறோம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரா, நீ என்ன பண்ற அப்படின்னா என்னன்னு கேக்குறதா இன்னைக்கு கேள்வி. சித்தர்கள்லாம் ரொம்ப உயர்ந்த நெறிய நமக்கு காட்டினாங்க, அதை இப்ப நடைமுறையில நாம கொண்டு வர்றோமா அப்படின்னு அவங்க எல்லாம் இல்லேன்னு சொல்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் டபக்குன்னு இல்லேன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப காலமாவே ரொம்ப பேரு நிறைய எல்லாம் சொல்றாங்க, எல்லாரும் செய்ய மாட்டான். இல்லைன்னா திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருப்பாருங்களா, சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்றது இருக்க ரொம்ப சுலபம். தென்கட்சி சாமிநாதன் இருந்தார்லங்க, அவரு விவசாய துறையில பட்டம் பெற்றவர், அக்ரிகல்ச்சர்ல பிஎஸ்சி படிச்சவர். அவரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு இன்டர்வியூக்கு போனாராம். அவர் சொல்றாரு, அப்ப அந்த
எனக்கு இன்டர்வியூ பண்ண அந்த பெரிய அதிகாரி கேட்டாரு, நீ தான் விவசாய இதெல்லாம் படிச்சிருக்கியே, ஏன் இங்க வர்ற அப்படின்னு அவர் கேட்டாரு. நான் சொன்னேன், அங்கெல்லாம் போனா வேலை செய்யணுங்க, இது பேசிக்கிட்டே இருக்கலாம், இது சௌகரியமா இருக்கும்னு தான் இங்க நான் வர்றேன். ரேடியோக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், இது எனக்கு வசதியா இருக்குமேன்னு தான் வர்றேன் அப்படின்னா. அது மாதிரி திருவள்ளுவர் சொல்றாரு, சொல்லுதல் எல்லாருக்கும் எளிதுப்பா, சொல்லியபடி செய்யறது தானே கஷ்டம். அப்ப சித்தர்கள் சொல்றதை எவனுமே கேட்கல அப்படின்னு சொல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. நாம பல விஷயங்கள்ல இப்போ பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம், பின்பற்றத்தான் பார்க்கிறோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். உடனே இல்லைன்னு சொல்லணும். நான் சொல்றேன், சித்தர்களுடைய நெறிங்கிறது முழுக்க முழுக்க முன்னோர்கள் சொன்ன அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் எதிர்த்து பேசினார். சித்தர்கள் எல்லாம் அதான் எடுத்து பேசினாங்க. கோயில் ஆவது ஏதடா, குளங்கள் ஆவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே. இந்த கோயில் நம்ம மனசுலதான் இருக்கு, குளங்களும் நம்ம மனசுலதான் இருக்கு. யாரு? சிவவாக்கியர் சொல்றார். இப்ப பாரதி சொன்னா, எத்தனையோ சித்தர்கள் இங்க வந்தாங்க, நானும் ஒரு சித்தன் தாண்டான்னு. மகாகவி பாரதியார் சொல்றார், நானும் ஒரு சித்தன் தான். அப்ப என்ன, அவரு மற்ற சித்தர்கள் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சாரு? அவரு இல்ல இல்ல. ஆனா சித்தர்களுடைய நெறி அவர் மனசுல இருந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னார் பாருங்க. அவரு பிராமண குலத்துல பிறந்தவர் இல்லையா? அவர் என்ன எழுதுறாரு? சூத்திரனுக்கு ஒரு நீதி, தெண்ட சோறுனும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரங்கள் சொல்லிடும் ஆயின் அவை சாத்திரம் அன்று சதி என கண்டோம். சொல்றவர் யாரு? பார்ப்பனர். இது பழைய நெறிக்கு மாறுபட்டது தானே. எல்லாரும் என்ன சொல்றான்? சாஸ்திரம். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே கேள், அதானே சொன்னான். பாரதி சொல்றான், இப்படி ஒரு நீதி, இவனுக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லும்னா, அந்த சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம்னு பேர் இல்ல, சதின்னு பேரு. அப்ப அவன் யார்? அவன் சித்தன் தானே. சித்த நெறியில வந்ததுனால தானே இப்படி சொல்லுகிற புத்தி வந்தது. இல்லைன்னா இது வருமா? அப்படி செய்யறதுக்கு பாருங்க, இப்ப என்ன பண்றான், மனைவி மக்களை பற்றி எல்லாம் பட்டினத்தாரெல்லாம் பாடுற போது ரொம்ப பெண்களை பற்றி எல்லாம் பேசுறார், எல்லாம் சொல்றார். ரைட், எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கடா, பாசம் வேணாம் அப்படிங்கிற முடியுமா? ஒருத்தன் என்ன பண்றான், சாமியார் ஆயிடலாம், துறவி ஆயிடலாம்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு ஒரு பெரிய துறவிகிட்ட போய், நானும் உங்களை மாதிரி சாமியார் ஆகலான்னு பாக்குறேன், வந்துடுவான்னா. இல்லப்பா, சில விஷயங்கள்லாம் செய்யணும். நான் என்ன செய்யணும்னு, இந்த பற்று பாசம் குடும்பம் அதெல்லாம் விட்டுட்டு வரணுமே, வருவியா? வரலாம், ஒன்னும் விஷயம் இல்ல, வந்துடலாம். இந்த பொண்டாட்டி தான் என் மேல ரொம்ப பாசமா இருக்கா, அவளதான் எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு ஒரு யோசனை. பாக்கியெல்லாம் விட்டுடலாம், பயன்கள்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா எங்க அப்பா அம்மா அது கரெக்டா இருக்கிறதாங்க, விட்டுடலாம். இந்த பொண்டாட்டி ரொம்ப பாசமா இருக்காளே, அதை விடுறதுதான் கஷ்டம். வரும்போது அவளையும் அழைச்சிட்டு வரோம், இந்த வேறு அந்த வேலையெல்லாம் வச்சு விடாது. இந்த வேலை மரியாதையா விட்டுட்டு வர முடியுமா? என்னால முடியலங்க. இந்த பாரு, இந்த 2 பச்சையில இருக்கு, 2 இலை தரேன், இதை எடுத்துக்கிட்டு போடணும். போன ஒண்ணு போடுற, ஒரு நாளைக்கு என்ன செத்து போன மாதிரி விழுந்துருவேன், அப்படியே கிடப்ப, உயிர் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. போட்டான், அந்த வீட்டுல புத்தகத்துல உட்காந்தா, அவனா போட்டான், ஒண்ணுட்டான். ஐயோன்னு அழுதான். பொண்டாட்டி, ஐயோ என்ன அந்த மாதிரி நீ பாட்டுக்கு சொல்லிக்காம போயிட்ட, தெரிஞ்சிருந்தா நானும் உன் கூட வருவேனே போவேனே, ஒண்ணு போன்னு அழுகுறான்.
அப்ப பார்த்தான், என்னடா இவ்வளவு பாசமா இருக்கா இந்த ஆளு, அதை விட்டுட்டு வான்னு சொல்றாரு. என்னடா இது இவ்வளவு பாசமா இருக்கிறவளை எப்படி ஒரு நினைச்சுக்கிட்டே செத்து கிடக்கான். இப்போ சரி தூக்கி கொண்டு அடுத்தபடி வைக்கணுமே, உள்ள கொண்டு போய் நாக்காலில் உட்கார வைங்கன்ட்டு தூக்கிட்டு போனானுவ. இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சு, அந்த முனையில அவன் முழங்கால் இடிச்சிட்டு, அந்த நேரத்துல அந்த பச்சளை வேலை முடிஞ்சு வச்சு அவனுக்கு நினைவு வந்துட்டுது. டப்புன்னு முடிச்சுக்கிட்டான். இந்த முனையில இடிச்சதும் அவனுக்கு நினைப்பு வந்ததும் சரியா போச்சு. அண்ணன் பொழைச்சிட்டாருன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்ப போய் சொன்னான் சாமியார்ட்ட, போய் என்னைய போய் பாருன்னு, எப்படி அழுகுறாவ, கூடவே வந்துடுறேன்னு சொல்லி சொல்றா. 2 கொடுத்துருக்கேன் இல்ல, ஆமா 1 தானே போட்டேன், இன்னொன்னு இன்னொரு நாளைக்கு போட்டு, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு. சரி, இன்னொரு மாசம் கழிச்சு அதே மாதிரி போட்டான். அது மாதிரி விழுந்துட்டான். இப்ப அதே மாதிரி ஒன்னு அழுதுகிட்டு தூக்கிட்டு போங்கன்னு. தூக்கிட்டு போகும்போது அவன் பொண்டாட்டி சொன்னா, இந்த டேபிள்ல இடிக்காம தூக்கிட்டு போங்கன்னு. இடிச்சா பொழைச்சுக்கிறான், இடிக்காம கொண்டு போ, இப்போ அது கதை முடிட்டோம். அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டாங்கிறான். அதாவது என்னன்னு கேட்டா, உண்மைங்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தெரியும் உனக்கு, கொண்டு போன்னு சொன்னான். சரி, நம்ம மனைவி பாசமா இருக்காங்க, அது பொய். மகன் பாசமா இருக்கான், பொய். அப்பா பாசமா, எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு நாம எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றை அறவே விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோம். முடியல, பற்றை அறவே துறக்க முடியல. சித்தர் சொன்னதை செய்யலாம்னு தான் நினைக்கிறோம், முடியல, தவிக்கிறோம். அதுக்காக நாம அதை வெறுத்து இல்ல, அந்த நெறி தப்புன்னு நாம சொல்லல, சரிதான், பின்பற்றணும், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆகையினால நாம எல்லாருமே ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி, அதாவது பற்ற சாப்பாட்டுக்கு இல்லாதவன் சாப்பிடாம இருந்தானா என்னங்க அர்த்தம்? பட்னி வைக்கிறான்னு அர்த்தம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்தாதான் உண்ணாவிரதம் இருக்கான்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லாதவன் நான் இன்னைக்கு உண்ணாவிரதம், ஏன்டா நான் காசு இல்ல, கையில காசு இல்லாம தான் பட்னியா இருக்கிறான்னு அர்த்தமே தவிர உண்ணாவிரதம் இருக்காருன்னு அர்த்தம் இல்ல. மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்காருன்னா எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அது மாதிரிதான் இருக்கணும். ஒரு ராஜா என்ன பண்றாங்க, துறவியா போயிடலான்னு ஆசைப்பட்டு அவனுக்கு வெறுப்பு வந்துட்டு, போறேன் நான் சாமியார போறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். எல்லாத்தையும் விட்டான், அரண்மனையை விட்டான், மனைவி மக்கள் விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். அவன் மந்திரி பார்த்தான், ஆமாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அதான் நான் பாத்துக்க வேண்டாம் அப்படி வச்சுக்காதீங்க. இந்த பாருங்க, இந்த தங்க கமண்டலம் இருக்கு, கையில வச்சுங்க. ரொம்ப பசி தாங்கலைன்னா இந்த ஒரு மூக்கை மட்டும் கொஞ்சோண்டு உடைச்சு வித்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு சாப்பிடுவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு ஆய்வுக்கு சாப்பிட்டுக்கலாம். கை கொஞ்சம் வச்சிருக்க கையில அப்படின்னா சரி கொண்டான்னு வாங்கிட்டான். அங்க போய் உட்கார்ந்து காட்டுல தவம் பண்றான். அந்த காட்டுல இவன் இப்ப போயிருக்கான், இதுக்கு முந்தைய ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கிறவன்லாங்கிறான்ல, அங்கேயே தவம் பண்றான். பரம்பரையா தவம் பண்ணிட்டு இருக்கிறவன் இருக்கிறான்ல, அவன்லாம் பார்த்தான், என்னடா புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம கையில தங்க கமண்டலம் வச்சிருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு அதுலயே கவனமா இருக்கு. தங்க கமண்டலம் வச்சிருக்கான்னு அதையே பார்த்துட்டே இருந்தான். இவன் போகும்போது வரும்போது பார்ப்போம், ராஜாவா எல்லாத்தையும் விட்டாரா, தங்க கமண்டலம், இதை தங்கத்தை விட முடியலையோ அப்படின்னு இவனுக்கு பின்னால பேசிட்டு இருப்பானுவோம். அப்படி பேசிதான் அவனுக்கும் தாங்கல. எவ்வளவு நாள் இன்னும் ஒருத்தன் கையில தங்கத்தை இருக்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு சும்மா இருப்பான், பொறாம வந்துரும்ல. ஒருத்தன் அவங்க குடிசைக்கு, அவரு குடிசை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு உள்ளார, ஓட்ட குடிசையில. அங்க வந்தான், ஐயா அவங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீங்க ராஜா தான்? ஆமா. இப்ப இங்க வந்துருக்கீங்கல்ல, துறவியா தானே? ஆமா. அப்புறம் எதுக்கு தங்கத்தை வச்சிருக்கேன்? அவருக்கு பதில் சொல்லணும்ல ஏதாவது. அவரு கொய்யா பழம் பறிச்சுட்டு வந்தேன், அது இருக்கு, ஒண்ணு சாப்பிடுங்க. யோ தங்கத்தை ஏமாத்தி கொய்யா பழம் தின்னுங்கிற, அப்படி அப்புறம் பேசுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏன் தங்கத்தை, இதுக்கு இடையில ஒரு துண்டு போட்டிருக்கான், மகா ஓட்டை, ஒரு 100 ஓட்டை இருக்கு, அதுல எப்படி மடிச்சாலும் ஓட்டை வருது, அப்படி வச்சிருக்கான்.
அதை மடிச்சு கீழே வச்சுட்டான் பத்திரமா. வச்சுட்டு இவன்கிட்ட பேசிட்டே இருந்தான். அப்புறம் ஏன் வச்சிருக்கேன்னா, வாழைப்பழம் இருக்கு, ஒண்ணு சாப்பிடுறியா? என்ன நான் கேள்வி கேட்கிறேன், நீ வாழைப்பழம் சாப்பிடுறியா கொய்யாப்பழம் சாப்பிடுறியாங்கிற அப்படின்னு பதில் சொல்லுவியா மாட்டியா? எனக்கு தெரியவா, வெளியே போவோம். வெளில வந்தான். தங்கத்தை சம வாடா சொல்றேன் வாங்குறேன்ல, வா இந்த மலையை தாண்டி அந்த மலையை தாண்டி அந்த பண்ணி போயிட்டே இருக்கிறான். இப்ப அந்த சாமி பரம்பரை சாமிக்கு கோவம் வந்துடுச்சு. இந்த வரை இவ்வளவு தூரம் வரப்போறேன்னு சொல்லியிருந்தா நான் துண்டை எடுத்துட்டு வந்திருப்பேன். துண்டு எனக்கு அது இல்லைன்னா ராத்திரில தூங்க முடியாது, கொசுக்கடி தாங்காது. நீ பாட்டுக்கு வச்சுட்ட, அங்க குடிசையை வேற நீ பூட்டாம வந்திருக்கிற, எவனா என் துண்டை எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அப்பதான் அவன் கேட்டான், டேய் அங்கதானே என் தங்க கமண்டலம் இருக்கு, தங்க கமண்டலத்தை வச்சுக்கிட்டு நான் கவலைப்படாம இருக்கிறேன், நீ கிழிஞ்ச துண்டை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிற, ரெண்டு பேர்ல யாருடா துறவின்னு கேட்டான். நான் தங்க கமண்டலத்தை உள்ள வச்சிருக்கேன், அது போனா போடணும்னு வர்றேன். கமண்டலம் இருக்கு, அது மேல ஆசை இல்லை, அது மேல பற்று இல்லை. நாம எல்லாவற்றோடும் வாழலாம், அதன் மீது அதீத பற்று வச்சு அது இல்லைன்னா என்னால முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய புத்தி வந்தால் சித்த நெறியில நாம போறோம்னு அர்த்தம். சித்த நெறியில போக பழகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். என்னால எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மாதிரி போறக்கு சித்தர் மாதிரி வந்து நிக்க உட்கார முடியாது. அந்த நெறியை பின்பற்றுவதற்கான முயற்சிகளை நாம செய்யணும். ஆகையினால நாம அதெல்லாம் இல்ல போகல அப்படிங்கறது சொல்றதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயா அலெக்சாண்டரை பத்தி சொன்னீங்க, நம்முடைய சித்தர்கள் எப்படி இருந்திருக்காங்கிறதுக்கு அலெக்சாண்டர் இங்க வந்து போரிட்டு திரும்பி போகும்போது அவருக்கு அரிஸ்டாட்டில் சொல்லி அனுப்பினாராம், இந்தியாவில ரொம்ப ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, ஒரு 2 ஞானிகளை இங்க அழைச்சிட்டு வா, வரும்போது அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியதை கத்துக்கலாம்னு அரிஸ்டாட்டில் சொன்னானா. அதுக்காக அவர் போகும்போது நம்ம சித்தர்கள்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான் இமயமலையில, அவன்கிட்ட கேட்டிருக்கான், வா என் கூட நான் உன்னை அழைச்சிட்டு போறேன், அங்க போனா அரண்மனையில இருக்கலாம், சௌரியமா இருக்கலாம், இங்க எதுக்கு குளூர்ல கடந்து கஷ்டப்படுறேன். இல்ல இல்ல எனக்கு இதான் தேவலாம், நீ போ அப்படின்ட்டான். இல்ல நான் யார் தெரியுமான்னா, இங்க யாரா இருந்தா போ. நான் இந்த பாரு உன் கூட வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ போ. இல்லையா நான் தான் அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர். நான் அங்க வந்தீங்கன்னா பெரிய அரண்மனையில உன்னை உட்கார வச்சு கவலை, நான் தான் வேண்டாங்க நெல்ல போடா, நான் ஒரு மகா அலெக்சாண்டர் சொல்றேன், அதை கேட்க மாட்டேங்கிறியா நீ ஒரு ஆண்டி பைய அப்படின்னா. இப்ப அவர் சொன்னார், நம்ம சித்தர் சொன்னார், நீயா மகா அலெக்சாண்டர், நீயா மன்னாதி மன்னன்? இல்லடா, நான் யார அடிமையா வச்சிருக்கனோ அந்த அடிமைக்கு நீ அடிமைனார். என்னோட அடிமையோட அடிமை நீ. நான் எதை அடிமையா வச்சிருக்கேன் தெரியுமா? கோபத்தை. கோபம் வரும், அடக்கிடுவேன், வச்சிருக்கேன். அந்த கோபம் வந்த போது உன்னால அடக்க முடியல, சத்தம் போடுற. நீயா பெரிய மன்னன்? இல்லடா, என் அடிமையின் அடிமை நீ. இதான் சித்தர்கள். எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டான். சித்தம் போக்கு சிவன் போக்கு. அந்த வகையில மிக உயர்ந்த நெறியை பின்பற்றியவர்கள் அவர்கள். அவர்களுடைய நெறியை பின்பற்றுவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதெல்லாம் செய்யவே இல்லை, புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லுவதை மறுக்கிறேன். நாம் எல்லாம் முயன்று கொண்டிருக்கிறோம். அதுக்கு வேண்டிய நம்ம முயல்றோமோ இல்லையோங்க, அப்படி போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு என்ன, குடும்பத்துல யாருமே சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்புறம் ஒரு நாளைக்கு சித்தர் மாதிரி கிளம்பிடுவான். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால நாம அதை ஒண்ணுமே பின்பற்றவில்லை என்பதை சொல்லுவதை நான் மறுக்கிறேன். ஓரளவுக்கு நாம் அதில் முயற்சி செய்கிறோம் என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பொழிவை கேட்டு பட்டிமன்றம் என்றால் ஒரு லாஜிக், எதிர்மறையாகவே பேசுவது. நேர்மறையாக பேசுவதற்கு யாரும் முன்வருவதில்லை. கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று பட்டிமன்றம் நடத்திய காலங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. மாதவி பற்றி பேசுகிறவர்கள் கண்ணகியை பத்தினி தன்மையை குறைத்து மதிப்பிடுவார்கள்.
கண்ணகியை பற்றி பேசுபவர்கள் மாதவியை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவார்கள். இதை நடத்தவும் கேட்கவும் ரசிக்கவும் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு காலம் தோல் உரித்ததற்கு பிறகு எதிர்மறை கருத்தை சரியாக உள்வாங்கிக் கொண்டு ஒரு நடுதிசையில் ஒரு கூட்டம் கோரக்கர் ஜீவசமாதி அடைந்திருக்கிற இடத்தில் இந்த பட்டிமன்றத்தை கேட்பதற்கு காத்திருக்கிறார்கள் என்றால் அதை பின்பற்ற வேண்டும் என்று கருதுகிற மனோபாவம் உள்ள மக்கள் இந்த மண்ணில் இன்னும் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி. அதைத்தான் ஐயா அவர்கள் நலம்பட சொன்னார், நயம்பட சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்தில் சர்க்கரை குவியல் இருக்கிறது. எறும்புகள் மொய்க்க போகின்றன. அந்த எறும்புகளிடமிருந்து சர்க்கரை குவியலை நாங்கள் எப்படி பாதுகாப்பது என்று பரமஹம்சரிடத்திலே கேட்டார்கள். பரமஹம்சர் சொன்னார், சர்க்கரை குவியல் அப்படியே இருக்கட்டும், ஒரு அகலம் விட்டு கொஞ்சம் சர்க்கரையை நீங்கள் அதை சுற்றி தூவி விடுங்கள். அந்த எல்லைக்குள் வருகிற எறும்பு குவியலுக்கு பக்கம் வராது. உன்னுடைய சர்க்கரையை காப்பாற்றுவதற்கு சர்க்கரையை உதவும் என்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதைத்தான் ஐயா நலப்பட சொன்னார்கள். சித்த மரபுகள் இந்த மண்ணில் கரைந்தும் போகாது, காணாமலும் போகாது. யாரோ ஒரு வடிவத்தில் அது உயிர் பெற்று வருகிறது. அதை மீறுகிறவர்கள் விமர்சனத்திற்குரியவர்கள் தான். யாரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. சைவத்தை வளர்ப்பதற்கும் சந்தனத்தும்பளை வளர்ப்பதற்கும் உருவானதுதான் இந்த நாட்டில் சைவ மடங்கள். ஒரு சூரியனார் கோவில் ஆதீனம் 63 வயதில் ஏற்கனவே 2 திருமணம் செய்து கொண்ட ஹேமாஸ்ரீ என்பவரை இன்னொரு மாநிலத்தில் போய் பதவி திருமணம் செய்திருக்கிறார் என்ற செய்தி 2 நாளாக பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கே அந்த செய்தியை பார்த்ததற்கு பிறகு ஆதிநகரத்தர் ஆகியிருக்கலாம், ஏமாந்து விட்டோமோ என்று எண்ணுகிற அளவிற்கு இன்றைக்கு நடவடிக்கைகள் அமைகின்றன. ஒரு தாளை தொடுவதை போல ஒரு பெண்ணை கண்டால் ஒரு தாளை தொடுவது போல தொடுகிற உணர்ச்சி உள்ளவன் தான் இந்த நாட்டில் புலன்களை வென்றவன். எது வீரம்? வாழ்தூக்கி சண்டையிடுவதா? எது வீரம்? ஈட்டி எடுத்து எறிவதா? எது வீரம்? அம்புகளால் எதிரியை துளைப்பதா? எது வீரம்? அதெல்லாம் வீரம் அல்ல. புலன்கள் 5 வென்றார்தம் வீரமே வீரம் என்பது தமிழ். புலன்களை வென்றவர்கள் சித்தர்கள். அதை ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதை இந்த மன்றம் கணக்கில் எடுத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லி, இல்லை என்று மறுப்பதற்கு என் இனிய தம்பி ராகவேந்திரன் வில்லை அர்ஜுனன் எடுத்தது போல் சொல்லை கொண்டு வருகிறான். வருக. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, இல்லை நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன் நரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்குழைக்க வேண்டுமம்மா என தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். மாற்று அணி தலைவராய் டாக்டர் வா சுப்பிரமணியம் பாடின பாட்டது. சொல்லுங்க. மாற்று அணி தலைவராய் பட்டிமன்ற பிதாமகராய் வீற்றிருக்கிற திருவாரூர் சண்முக வடிவேல் ஐயாவினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி
பாங்கறிந்த இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பொறுப்பேற்றிருக்கிற தார் ரோடு போட்ட இடங்களில் எல்லாம் தன் மேடைகளால் தமிழ் ரோடு போட்டுக் கொண்டிருக்கிற நாஞ்சில் நாட்டு மன்னவருக்கு இந்த செட்டி நாட்டு சின்னவனின் அன்பான வணக்கங்களை சொல்லி ஒரு அற்புதமான தலைப்பை இன்றைக்கு மகான் கோரக்கரினுடைய இந்த அற்புதமான ஆசிரமத்தில் இந்த மேடையில் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். சித்தர் நெறியை இன்றைக்கு இருக்கிற மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா இல்லையா? இதுதான் தலைப்பு. எனக்கு முன்னாடி பேசிய மாற்று அணியினுடைய தலைவர், நாங்க கத்துக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லி தங்கள் அணி சார்ந்த வாதங்களை முன் வச்சிருக்கிறார். சித்தர் நெறியை இன்றைக்கு இருக்கிற மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற இதுக்கு நம்ம ரொம்ப தூரம்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆலயத்திற்குள் வருகிற எல்லோரும் ஆலயத்திற்குள் வந்ததற்கான பலனை பெற்ற ஆலயத்திலிருந்து வர்றோமா? அவ்வளவுதான் கேள்வி. ஒன்றும் இல்லாத சாம்பல் ஆலயத்திற்குள் வந்து வெளியே போகிற போது திருநீராக போகுது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்கள் நாம் ஆலயத்துக்குள்ள வந்துட்டு வெளியில போகும்போதாவது மனிதர்களா இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. வேற ஒண்ணும் எங்க அணி நாங்க அதிகமான கேள்வியை கேட்கல. ஐயா பேசுகிற போதும் சொன்னாங்க, நடுவர் பெருந்தகை பேசுகிற போதும் சொன்னாங்க, தன்னை அறிதல். ஐயா, தன்னை வெல்லுதல் வேண்டுமானா சிரமமா இருக்கலாம், தன்னை அறிதல் அவ்வளவு ஒன்னும் கடினமான விஷயம் இல்லையே, ரொம்ப சுலபமானதுதான். தன்னை அறிதல் சுலபம் என்றால் தன்னை வெல்லுதல் சுலபமாக போகுது. அததான் சித்தர்கள் சொல்றாங்க. அலெக்சாண்டர் கிட்ட டயோஸ்தனிஸ் என்ன சொன்னா? நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன் சொன்னான். இங்க இருக்கிற நம் எல்லோரையும் டயோஸ்தனிஸாக மாற்ற வேண்டும் என்று சித்தர்கள் முயற்சித்தார்கள். அதுக்கு நாம ஒத்துழைச்சோமா இல்லையாங்கிறதான் கேள்வி. அழகா திருமந்திரத்துல சொல்றாருங்க, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாதவன் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே இருக்கின்றான் என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லி இருக்கிறாரு. ஐயா, நமக்கு நண்பனும் எதிரியும் வெளியில இல்ல, நாம தான். நமக்கு இம்மையும் மறுமையும் வெளியில இல்ல, நாம தான். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதையும் சித்தர்கள் தான் சொல்லி இருக்கிறாங்க. தன்னை அறிதல் என்கிற அந்த நிலைக்கு இன்றைக்கு இருக்கிற நம்மில் யாராவது ஒருவர் முயற்சித்திருக்கிறோமா? இந்த கேள்விக்கு பதில் சொன்னா பட்டிமன்றத்துக்கு விடை கிடைச்சிடும். நான் ரொம்ப சாதாரணமா ஒரு செய்தி சொல்றேங்கய்யா. ஒரு மளிகை கடை நடத்துறவரை எடுத்துக்கங்க. 30 நாளும் மளிகை கடையை திறந்து ராத்திரி 10 மணிக்கு கடையை சாத்துறது வழக்கம். டெய்லி 30 நாளும் மளிகை கடையை நடத்துகிற அந்த மளிகை கடைக்காரர் மாசத்துக்கு ஒரு முறை இரவு 10 மணிக்கு விளக்க அணைச்சிட்டு உள்ள வேலை செய்வார். என்ன வேலை? என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன பொருட்கள் இல்லை, எந்த பொருள் வாங்கி வைத்தது விற்று தீர்ந்திருக்கிறது, லாபத்தை தந்திருக்கிறது, ஏன் அதை இன்னும் அதிகமாக வாங்கி வைக்கணும், எந்த பொருள் வாங்கி வச்சது அப்படியே தேங்கி நிக்குது, அதை இனிமே வாங்கக்கூடாது என்கிற ஒரு நடைமுறை கணக்கை, அதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்டாக் டேக்கிங் பேரு. ஒரு வணிகத்தில், ஒரு மளிகை கடைக்காரர் ஒரு வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஸ்டாக் டேக்கிங் என்கிற ஒன்றை மாதத்திற்கு ஒரு முறை செய்கிறார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஸ்டாக் டேக்கிங்கை நம் இதயத்திற்குள் எத்தனை முறை செய்திருக்கிறோம்? இதான் கேள்வி. நல்ல எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் நம்ம இதயத்துக்குள்ளதான வச்சிருக்கிறோம். ஒரு முறையாவது நம்ம இதயத்துக்குள்ள நம்ம கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் பகுத்து ஆராய்ந்து நல்ல எண்ணங்களை கூடுதலாக்கிக்கிட்டு தீய எண்ணங்களை குறைச்சிக்கலாம்ங்கிறது பெரிய கடினமான சூத்திரமா என்ன? எளிமையான ஒன்றுதான். ஆனால் அதை செய்வதற்கு கூட இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை, இன்றைக்கு இருக்கிற இந்த மக்கள் தயாராக இல்லை. அதுதான் எங்க அணியினுடைய வாதம். ரொம்ப அற்புதமா ஐயா பேசுகிற போது சொன்னார், நாங்க பட்டினத்தார் மாதிரி ஆயிடணுமா, கோரக்கர் மாதிரி உட்கார்ந்துடணுமா, சித்தர்கள் எல்லாரையும் பட்டினத்தார் போல துறவியா வாங்கன்னு சொல்லல, கோரக்கர் போல எல்லாத்தையும் துறந்துட்டு உட்காருங்கன்னு சொல்லல.
உடைமை என்கிற ஒன்றை பற்றாதவன் உள்ளத்தில் தான் அன்பு பிறக்கும் என்கிற உண்மையை சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போய் பாருங்களேன், வீட்டு வாசல்ல விலை உயர்ந்த 3 கார்கள் நின்றாத்தான் அவர் பிரமுகர்னு இந்த சமூகம் அங்கீகரிக்குது. ஏதாவது ஒரு பெரிய திருமண மண்டபத்துல கல்யாணம் நடந்தா வாசல்ல 300 கார் நிக்கணும், அப்பதான் அது பெரிய வீட்டு கல்யாணமாக இந்த சமூகம் ஏற்கிறது. கோல்டு ஸ்மித் என்கிற மேலை நாட்டு அறிஞன் சொன்னாங்க, where wealth is accumulates men decay என்று சொன்னார். எங்கே செல்வம் பெருகுகிறதோ அங்கே பண்பாடு அழிகிறது என்று ஒரு மேலை நாட்டு அறிஞன் சொன்னார். சித்தர் மரபும் அதைத்தான் சொல்லுகிறது. உங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் வைத்திருக்கிற அந்த நிலையை பற்று அறுக்கிற நிலையாக சித்தர் நிலை பதிவு செய்யும். அழகா ஒரு பாட்டுல சித்தர் சொல்றாங்க, பெட்டி மேல் பெட்டி வைத்து ஆளுகின்றீர், வயிற்று பெட்டியை நிரப்பிக் கொண்டு உள்வொட்டி இருக்கின்றீர், பசித்தவனை கண்கொண்டு பார்க்க நேரீர், பழம் கஞ்சி பகிர நினையீர், எட்டி போல் இருக்கின்றீர், கிளைத்து திளைக்கின்றீர், எத்துணை கொள்கின்றீர், பித்து உலகத்தீரேன்னு கேட்கிறார். பாட்டினுடைய அர்த்தத்தை ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா, ஒரு மரத்தினுடைய உச்சியில பழுக்கிற ஒரு பழம் யாருக்கும் பயன் தராது, அது தானே பழுத்து கீழே விழுகும். அதுபோல தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி சேர்த்து வைத்திருக்கிற அந்த செல்வத்தை வைத்திருக்கிறவர்களால யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அப்ப இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகம் அதை செய்யுதா? அழகா சொன்னாங்க, படமாட கோயில் பகவருக்கு ஒன்றியில், நடமாட கோயில் நம்பருக்கு அங்காகா, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில், படமாட கோயில் பகவருக்கு அக்தாமே. நீ இறைவனுக்கு கொண்டு போய் கோடி கோடியா கொடுக்கிறது இறைவன் கிட்ட போய் சேராது. இல்லாதவனுக்கு நீ கொடுக்கிற அந்த 1 ரூபாய் கூட இறைவனை நேரடியாய் போய் சேரும்னா அதை செய் என்று சித்தர் மரபு சொல்லுது. இன்றைக்கு அதை செய்ய நாம தயாரா இருக்கிறோமா? ஐயா, இறைவனை இரு கையெடுத்து கும்பிட்டு வணங்குறதுக்கு என்ன தகுதி? நிறைய செல்வம் இருக்கணுமா? நிறைய படிச்சிருக்கணுமா? நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிற மேல்தட்டு சமூகத்தில் பிறந்திருக்கணுமா? இல்லை ஆள்பலம் படைபலம் இருக்கணுமா? எதுவுமே இல்லை. மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்றாரு, சித்தம் அழகியலார் பாடாரோ நம் சிவனை. யாருடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கிறதோ, நேர்மறையாக சிந்திக்கிறதோ, அவர்கள் அத்தனை பேருமே இறைவனை வணங்குவதற்கு தகுதி படைத்தவர்கள். சரி, எப்படி இறைவனை வணங்கணும்? சித்தர் மரபு சொல்லுது, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. முதல் 3 கூட அப்புறம் வர்றேங்க, இந்த கடைசி ஒண்ணு, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. மற்றவங்களுக்கு நாம நல்ல வார்த்தைகளை சொல்றோமா? எதையுமே செய்யலைனாலும் பரவாயில்லை, பார்க்கிற ஒருவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி பகர்ந்து விடு, அது போதும்னு சித்தர் மரபு சொல்லுது. இன்றைக்கு இருக்கிற சமூகம் அதை செய்ய தயாரா இருக்கா? இல்லை என்பதுதான் எங்கள் அடியினுடைய வாதம். நீங்க கோடி ரூபாய் செலவு பண்ணி கடவுளுக்கு கனகாபிஷேகம் செய்ய வேண்டாம். எங்கும் நிறைந்திருக்கிற இந்த பச்சை உலகத்தில் இருந்து ஒரே ஒரு பச்சிலையை பறிச்சு இறைவனுக்கு வைங்க, அது போதும். பசுவுக்கு ஒரு கவலம் உணவு கொடுங்க, சாப்பிடுகிற போது இல்லாதவனுக்கு ஒரு கைப்பிடி உணவை கொடுங்க, அதுதான் உண்மையான ஆன்ம நேயம் என்று சித்தர் மரபு சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா? தான் கேள்வி. இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகம் சித்தர் மரபை உண்மையிலேயே பின்பற்றி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதாங்க எங்களுக்குள்ள வருது. அழகா உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான், ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. உன் இதய கமலத்துக்குள்ளே ஆண்டவன் இருக்கிறான். நீ எங்கெங்கெல்லாம் போய் தேட வேண்டாம், உன்னை நீ சரியாய் பராமரித்துக் கொண்டாலே ஆண்டவனை அடைவதற்கான வழி கிடைக்கிறது என்கிற அற்புதமான தத்துவத்தை சித்தர் மரபு நமக்கு சொல்லுது. ஆனா இன்றைக்கு இருக்கிற சமூகம் அதை பின்பற்றுகிறதா? நடுவர் தொடக்கத்திலேயே சொன்னாரே,
சிவவாக்கியர் என்கிற அந்த பகுத்தறிவு சித்தர் அற்புதமா சொன்னாரு. பறைச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எழும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ. இந்த சமூகத்தை பார்த்து கேட்கப்பட்ட ஒரு நியாயமான கேள்வி இல்லையா இது? இந்த கேள்வி அப்படியே வாங்கி செட்டிநாட்டு கவிஞன் கண்ணதாசன் கேட்கிறாங்க. சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்க்கையிலே, சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்க்கையிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லையடா, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பு இல்லையடா, என் நாட்டு எலும்பென்று எழுதி வைக்கவில்லையடா. உள்நாட்டில் வாழுகிற மக்களுக்கு 1000 பிரிவினைகள் இருக்கிறது என்றால் அதை எரிப்பதுதான் ஒரே இன்பத்திற்கான சாவி என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறான்னா, சித்தர் மரபு என்ன சொல்லுது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற உயிர் தத்துவத்தை சித்தர் மரபு சொல்லுது. இன்றைக்கு இருக்கிற சமூகம் அதை ஏற்க தொடங்கி இருக்கா? எங்க பத்திரிகையிலையும் செய்தித்தாள்களையும் படிக்கிறோம். சித்தர் ஆலயத்திற்குள்ள இன்றைக்கு எல்லோரும் ஒன்றாக உள்ளே சென்று வெளியே வர முடிகிறது. ஆனால் மற்ற ஆலயங்களில் அது நடைமுறையில் இருக்கிறதா? செய்தித்தாள்ல படிக்கிறேங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு ஆலயத்திற்குள்ள குறிப்பிட்ட மக்கள் நுழையக்கூடாதுன்னு சொல்லி பூட்டு போட்டதாக செய்திகள் இன்றைக்கும் வருகிறது. சித்தர் நெறியை ஓரளவாவது இந்த சமூகம் பின்பற்ற தொடங்கி இருந்தால் இந்த முரண்பாடுகள் இந்த சமூகத்தில் இருக்குமா? சித்தர்கள் நம்மை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். எந்த கடையில் வாங்கிய துணியோ நம் இருவர் மானத்தையும் மறைக்கிறது. ஒரே வகுப்பில் கற்ற பாடம் நம் இருவருக்கும் பட்டங்களை கொடுக்கிறது. ஒரே கடையில் வாங்கிய அரிசி நம் இருவர் வயிற்றையும் நிறைக்கிறது. நீ எந்த கடையில் வாங்கிய சாதி உன்னை மட்டும் உயர்த்தியது என்கிற கேள்வியைத்தான் சித்தர் மரபு தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சமூகத்தில் சித்தர் மரபு என்கிற ஒன்றை நாம நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தால் போதும். இந்த உடம்பை வளர்க்கிறது தானங்க இவ்வளவு சிரமப்படுறோம். அதுக்குத்தானே எல்லாமே. சித்தர் மரபினுடைய அடிப்படையே என்ன தெரியுமா? நிலையாமைதான். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையற்றது என்கிற ஒன்றை திரும்ப திரும்ப சித்தர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நிறைய நாம பணம் சேர்க்கிறதுக்கு எதுக்கு? நாம் பெரியவன், இந்த சமூகத்தில் நான் பலம் பொருந்தியவன் என்று தொடர்ந்து நிரூபிக்க நாம சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே எதுக்கு? எல்லாம் தான் என்கிற அந்த அகந்தையினாலதானே. சித்தர் மரபு இப்படி ஒரு பாடல்ல ரொம்ப அழகா நிலையாமை குறித்து ரொம்ப அழகா சொல்லுதுங்க. ஒருத்தன் ரோட்ல நடந்து போய்கிட்டே இருந்தானா. ஒரு ஹோட்டல்ல ஒரு மாஸ்டர் அடுப்ப விறகால தீ மூட்டிக்கிட்டே இருந்தாராம். அப்ப அந்த நெருப்பு இந்த சாலையில போற அவனை பார்த்து சொன்னுச்சான், இந்தா போகுதே, இந்த உடம்பு எனக்குத்தான். இவ்வளவு ஆட்டம் ஆடிக்கிட்டு இந்த பூ உலகில வாழ்றானே, இந்த போறானே, இந்த உடம்பு எனக்குத்தான். இந்த ஒன்றை மட்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி விட்டோம் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை சித்தர் மரபு விரும்பிய அந்த அன்பியல் தலைமுறையாக நிச்சயம் இருக்கு. எரி எனக்கு என்னும், புழுவோ எனக்கு என்னும், மண்ணும் எனக்கு என்னும், தான் புசிக்க நரியும் எனக்கு என்னும், பருந்து எனக்கு என்னும், புன்னாயும் எனக்கு என்னும், நாரும் இப்பூ உடலை பிரியமுடன் வளர்ப்பதால் என்ன பேரு உனக்கே என்கிற நியாயமான கேள்வியை சித்தர் மரபு நம் முன்னே வைத்திருக்கிறது. இந்த நியாயமான கேள்வியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில் சிரமம் இருக்கிறது என்கிற காரணத்தால் சித்தர் நெறியை இன்றைக்கு மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்கிற வாதத்தை எங்கள் அணி சார்ந்து முன்வைத்து அற்புதமான இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தலைப்பை ஒரு ஆன்மீக தளத்தில் வழங்குவதற்கே ஒரு தனி திராணியும் தெம்பும் தேவை. குன்றக்குடி அடிகளாருடைய வரலாற்றை படிக்கிற போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நெல்லையப்பர் கோயிலுடைய உள் வளாகத்துல ஒரு தலைப்புல பேசியிருக்கிற தலைப்பு என்ன? சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு சமயங்கள் தீர்வாகுமா? அதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காருங்க. நெல்லையப்பர் கோயிலுக்குள்ள சமூக பிரச்சனைகளுக்கு சமயங்கள் தீர்வு ஆகாது. அன்றைக்கு ஆரோக்கியமான ஒரு சூழல் இருந்திருக்கிறது என்று நினைத்தேன். அன்றைக்கல்ல
இன்றைக்கும் ஆரோக்கியமான சூழல் இருக்கிறது என்பதை இந்த கோரக்கரினுடைய இந்த நினைவு இல்லம் எனக்கு நிரூபித்திருக்கிறது. நாகப்பட்டினத்தில் கோரக்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்து மக்களும், நாகூர் தர்காவை வழிபடுகிற முகமதிய பெருமக்களும், வேளாங்கண்ணி மாதாவை பூசிக்கிற கிறிஸ்தவ பெருமக்களும் ஒன்றாய் ஒருதாய் பிள்ளைகளாய் வசிக்கிறார்கள் என்கிற அந்த மனிதநேய மாண்பு இந்த மேடையிலும் தலைப்பில் வெளிப்பட்டிருக்கிறது. உயர்ந்த மக்களுக்கு உயர்வான கருத்துக்களை சொல்ல வழிசமைத்துக் கொடுத்த கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதி பீடத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் பணிவான நன்றிகளை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை.
தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மேய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மேய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மேய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மேய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மேய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மேய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மேய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மேய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மேய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு முயூவ விளக்க உரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். கலைஞர் விளக்க உரை. தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும்.